கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்த இயக்கம் ஆட்சி பொறுப்பை பழனிசாமி கையிலே கொடுத்த பிறகு 4 ஆண்டுகளிலே நந்தவனத்தில் ஒரு ஆண்டு கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டிங்கிற மாதிரி அந்த ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் அந்த கட்சியை ஒரு ஏழை எளிய மக்களுக்கான கட்சியை, அனைத்து தரப்பு மக்களுக்கான, அனைத்து சமுதாயத்திற்கான கட்சியை, மதங்களுக்கான கட்சியை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் கொண்டு வந்து யாரோ 2-3 பேர் போல வச்சுக்கின்ற ஒரு வியாபார நிறுவனம் போலாக்கி அந்த தொண்டர்கள் நிறைந்த பார்ட்டியை ஒரு டெண்டர் பார்ட்டியாக்கி வியாபார ரீதியாக அந்த கட்சியை நடத்துகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அந்த கட்சி இரட்டையில இருந்தும் தேர்தல்களில் சோபிக்க முடியல. 26 தேர்தலுக்கு பிறகு, சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் கட்சியை, புரட்சி தலைவரின் கட்சிக்கு பழனிசாமி உறுதியாக மூடுவிழா நடத்துவதற்கு தயாராகிவிட்டார். தானும் தனது குடும்பமும் தப்பிச்சா போதுங்கிறதுக்காக அதாவது புரட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக உருவாக்கிய இயக்கம், 15 ஆண்டுகள் அவர் வழிநடத்திய வெற்றி இயக்கம், ஆட்சி பொறுப்பில் இருந்த இயக்கம். அவருக்கு பிறகு அம்மா அவர்கள் கடினமாக போராடி 30 ஆண்டுகள் அந்த இயக்கத்தை வழிநடத்தி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்த இயக்கம் ஆட்சி பொறுப்பை பழனிசாமி கையிலே கொடுத்த பிறகு 4 ஆண்டுகளிலே நந்தவனத்தில் ஒரு ஆண்டு கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டிங்கிற மாதிரி அந்த ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் அந்த கட்சியை ஒரு ஏழை எளிய மக்களுக்கான கட்சியை, அனைத்து தரப்பு மக்களுக்கான, அனைத்து சமுதாயத்திற்கான கட்சியை, மதங்களுக்கான கட்சியை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் கொண்டு வந்து யாரோ 2-3 பேர் போல வச்சுக்கின்ற ஒரு வியாபார நிறுவனம் போலாக்கி அந்த தொண்டர்கள் நிறைந்த பார்ட்டியை ஒரு டெண்டர் பார்ட்டியாக்கி வியாபார ரீதியாக அந்த கட்சியை நடத்துகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அந்த கட்சி இரட்டையில இருந்தும் தேர்தல்களில் சோபிக்க முடியல. இப்ப 24 தேர்தலில் பழனிசாமி ஒன்றும் பிரதமராக போறதில்லை. அவர் தனித்து நின்று ஒன்றும் பலன் கிடைக்க போறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இரட்டை இலை சின்னம் நான் வருந்தத்தக்க விஷயம், 2024 தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு, திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக பழனிசாமி உதவி செய்தார் என்பதுதான் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்கள் மாத்திரமல்ல, அங்க அதிமுக தொண்டர்களின் குமுறலும் அதான். அந்த புரட்சி தலைவரின் வெற்றி சின்னம் இரட்டை இலை 4 ஆண்டு ஆட்சி அதிகாரத்தில் ஈட்டிய பொருளாதாரத்தை திமுக வெற்றிக்கு பயன்படுத்துகிறார்கள். தங்கள் மீது வழக்கு வந்துவிடக்கூடாது, தான் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது, கொலை கொள்ளை வழக்குகள் வந்துடக்கூடாதுங்கிற பயத்தில் திமுகவுக்கு இன்றைக்கு பி டீமாக கள்ள கூட்டணி அமைத்துக் கொண்டு பழனிசாமி கட்சியை நடத்துறார். அதனாலதான் நான் சொல்றேன், 26 தேர்தலுக்கு பிறகு, சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் கட்சியை, புரட்சி தலைவரின் கட்சிக்கு பழனிசாமி உறுதியாக மூடுவிழா நடத்துவதற்கு தயாராகிவிட்டார். தானும் தனது குடும்பமும் தப்பிச்சா போதுங்கிறதுக்காக அவர் திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற ஒரே நோக்கோடு அந்த கட்சியை நடத்திட்டு இருக்காரு. அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் நான் பல முறை சொன்னதைதான் இன்றைக்கு கோயம்புத்தூர்ல சொல்றேன். அவர்கள் இரட்டையிலே அங்க பழனிசாமியிடம் இருக்கிறது என்ற காரணத்திற்காக காவடி தூக்கினால் உறுதியாக அவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாத நிலைதான் வரும். காரணம், யாரால் ஆட்சிக்கு வந்தாரோ, யார் அவர் ஆட்சி அந்த ஓட்டெடுப்புல இந்த வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர், திரும்பவும் பிரச்சனை வந்தப்ப அந்த ஆட்சி தொடர்வதற்கு காரணமானவர்கள் வேண்டாம் என்று சொல்வதில் என்ன தெரியுது? அவர் எந்த தியாகமும் செய்யாமல் வந்ததுனால, அவர் தியாகம் சொல்றது திமுகவுக்கு உதவி செய்வதுதான் அவர் தியாகம் சொல்றதுனால அதை போய் நாம் பெரிதா எடுத்துக்க வேணாம். அவருக்கு அதிமுக தொண்டர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்றால் 26 தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சியை மூடு விழா நடத்தி விடுவார் என்பதை திரும்ப திரும்ப நான் சொல்லிக் கொள்கிறேன். அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு அதை பத்தி தெரியாது.
Thank you.